இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு 5 அப்ளிகேஷன் தான் வந்து பார்க்க போறோம். நீங்க டிராவல் அதிகமா பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற 5ல. ஸோ வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. ஆப்ஸ், கேம்ஸ் இல்லாட்டி மொபைலில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து பார்த்தோம்னா நார்மலாக நைட் டைம்லலாம் எனக்கு ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்குது ப்ரோ. எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, ஸ்டோரி கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, யூடியூப்பை தவிர்த்து வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன். ஸோ ஜஸ்ட் உள்ளே கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா யூஸ் இயர்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ உள்ளே போனதுக்கு அப்புறமே தம்ப்நெயில்லாம் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டோரி வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்ல வந்து ஸ்டோரி கேட்க தோணுதோ நீங்க வந்து கேட்டுட்டே இருக்கலாம். டாப் ஷோலாம் டாப்ல இருக்கு. ஸோ ப்ரீமியம் ஷோலாம் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லியும் சீரிஸ் மாதிரி போறதெல்லாம் டெய்லி ஷோஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நியூ ரிலீஸ் எக்கச்சக்கமான ஹாரரு, ரொமான்டிக், உங்களுக்கு எந்த கதை வேணுமோ நீங்க வந்து எடுத்து படிச்சுக்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்ச்ல போயிட்டு தமிழ் ஆடியோ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான தமிழ் ஆடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த அப்ளிகேஷன்ல ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் கொடுத்துருக்கிறது தான் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் வைஸ்ல எல்லாம் கதை போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு விருப்பப்பட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. மறக்காம இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிரியேட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உள்ள கிளிக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கான கதையை நீங்களாவே உருவாக்க முடியும். ஸோ நீங்க போய் மற்றவங்க கதையை கேட்கறத விட ஸோ உங்க கதையை மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ இதை கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரியேட் சேனல்னு கொடுத்துருக்காங்க. சேனல் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம், சேனல் டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்க முடியுது, சேனல் லோகோ கிரியேட் பண்ணிக்க முடியுது. சூப்பரா இருக்கு இந்த அப்ளிகேஷனை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்து நம்ம நைட் டைம்ல எல்லாம் மூவிஸ், சாங்ஸ்லாம் வந்து நிறைய பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா நம்மளே அறியாம சில நேரம்லாம் தூங்கிடுவோம். நம்ம ஃபோன் வந்து ஆன்லேயே இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப்லாம் ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷனுக்கான லோகோவே வந்து பார்த்தீங்கன்னா நிலாமா தான் இருக்கு. ஜஸ்ட் உள்ள போனவொடனே உங்களுக்கு இது போல தான் ஸ்டாப் வாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து அந்த டாட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே சுற்றி விட்டோம்னா டைமிங் போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ் வேணுமோ அதை நீங்க வச்சுக்க முடியுது. ஸோ வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பிளேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம கொடுக்க வேணாம். இந்த டைம்ல என்னென்ன ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பிளே பேக் தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீங்க சாங் கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஒருவேளை ஆன் ஆயிருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்றதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளூடூத் இல்லாட்டி வைஃபை ஏதாச்சும் ஆன்ல இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்றதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷனையுமே எனேபிள் பண்ணி விட்டு வெளியில வந்துட்டு ஜஸ்ட் வந்து அந்த பிளே மட்டும் கொடுத்து விட்டீங்கன்னா நீங்க எந்த நிமிஷம் செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த நிமிஷத்துல இது எல்லாமே வந்து டோட்டலா ஆஃப் ஆயிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்த ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நார்மலா நான் கண்டென்ட் ரெடி பண்றதுக்குலாம் இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டென்ட் ரைட் பண்றீங்க, ப்ராஜெக்ட்லாம் அதிகமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்போட இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்குமா தான் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள போயிட்டு லாங்குவேஜ் செட் பண்றதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே இருக்கு. லைக் வந்து குஜராத்தி, ஹிந்தி, மராத்தி, மலையாளம், கன்னடா எக்கச்சக்கமான லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன் அது மாதிரி எல்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் சொன்னாவே வந்து போதும். இந்த ஆப் அதை வந்து டைப்பாவே பண்ணி கொடுத்துருது. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வந்து பார்த்துருங்க. மடியின் ஓரத்தில் இடமும் கிடைத்தால் இறந்தும் வாழுவேன். இதுக்கப்புறமேட்டு டைப் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை யாருக்காச்சும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப்பில் எதுலையாச்சும் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வாய்ஸ் மூலியமாக சொல்லி ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இதில் நீங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்து நோட் மாதிரி வந்து போட்டுக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறமே டைப் பண்ணணும்னு தேவையே இல்லை. வாய்ஸ் மூலியமாகவே சொன்னாவே எல்லாத்தையும் டைப் பண்ணி கொடுத்துருது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா நார்மலாக நம்ம பைக் ரைட்லாம் போவோம், பீச், பார்க்கு இல்லாட்டி கோவிலுக்கு எங்கேயாச்சும் போவோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பார்க்கிங்க்கு நிறைய பைக் இருக்கும். நம்மளும் போய் நிறுத்திடுவோம். அதுக்காக ஒரு லேண்ட்மார்க்கை வந்து ஏதாச்சும் ஒரு கடையோ இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நிறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்மார்க் நம்ம மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கும்போது வண்டியை நம்ம கண்டிப்பாக தேடி தான் ஆகும். எத்தனை பேருக்கு இந்த இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்டு கார் லொகேட்டர். இந்த அப்ளிகேஷனில் கார் பார்க்கிங் மட்டும் தான் கண்டுபிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது. டாப்ல 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா கேட்டகரிஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் ஹோட்டல் போறீங்க, ஸோ அந்த ஹோட்டலை வந்து மார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டகரிஸ் வைஸை நீங்கள் வந்து பிரிச்சு
வச்சுக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு மேப் வந்துடும். ஸோ சப்போஸ் நீங்கள் மாலுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்க் இயர்னு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஃபிக்ஸ் ஆகி பார்க் ஆகிடும். டாப்பில் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க் பண்ண இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் நவுந்து போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துக்க முடியுது. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எந்த டைரக்ஷனில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மாலில் பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டீங்க, பார்க்கிங்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப்பில் 3 டாட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு லொகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணுறது இந்த டைமிங்கில் தான் அப்படின்னு காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் பார்க்கிங் லொகேஷனை ரீச் பண்ண முடியுது. கூகுள் மேப்ஸில் கொடுத்துருக்க மாதிரியே மேப் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் சேட்டலைட் வியூவெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்துக்க முடியுது. அதிகமாக பைக்கில் ட்ராவல் பண்ணுவீங்க, பார்க்கிங் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம்னா ஸ்மார்ட் வாட்சில் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கும். ஸோ மொபைலையும் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் நல்லா இருக்குமே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷன் உள்ள போனதுக்கப்புறம் ஒரு சைன்இன் வந்து கேட்பாங்க. சைன்இன் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபிங்கர் அப்படின்னு காட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா ஓப்பன் ஆகி உங்களோட ஃப்ளாஷ் லைட்டும் ஓப்பனில் தான் இருக்கும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அது மேலே கை வைக்கும்போது உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டுமே ஆன் ஆகிடும். கரெக்டாக வந்து உங்கள் கையை வந்து கேமரா கிட்ட உங்களோட மெயின் கேமரா கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். இதை நான் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்மார்ட் வாட்சில் வந்து நான் வச்சு பார்த்தேன். ஸோ ரெண்டுத்தோட ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட் தான் கம்மியாக இருந்துச்சு. மித்தபடி எல்லாம் ரெண்டுமே சேமாக தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு ரேட்டிங்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். என்னதான் ஸ்மார்ட் வாட்ச்லையும் மொபைல்லையும் பார்த்தாலும் இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு வந்து இந்த ரன்னிங் ஜாக்கிங் போகிறீங்க அந்த மாதிரி நார்மல் பர்பஸ் தான் இது வந்து யூஸ் ஆகும். நீங்கள் அக்யூரேட்டாக செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான நிறைய டிவைஸ் வந்து விற்கிது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து லேசியாக செக் பண்ணுறதுக்கு தான். வீடியோவில் பார்த்தா எல்லா அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.